சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. செந்தில் பாலாஜியை அடித்து துரத்திய மக்கள். தமிழகத்தில் விரைவிலே சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு. இதற்கிடையே தான் கோவையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் கரூர் ஆட்களும் கோவை திமுகவினரிடையே மோதல் அதிகரிச்சிருக்கு. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வெடித்திருக்க இந்த மோதலால் செந்தில் பாலாஜிக்கு புதிய தலைவலி ஏற்பட்டிருக்கு. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வருது. எப்படியாவது தேர்தலில் வென்று ஆட்சியை கைப்பற்றும் முனைப்பில் திமுக தனது கூட்டணியை வலுப்படுத்திட்டு வராங்க. மேலும் மண்டல வாரியா பூத் கமிட்டி மாநாடுகளையும் அடுத்தடுத்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் முதல்வர் ஸ்டாலின் நடத்திட்டு வராரு. கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். எந்த தொகுதியிலும் உட்கட்சி பூசல் கூடாது என்று ஸ்டாலின் அறிவுரை வழங்கியிருக்கார். இதற்கிடையே தான் கோவையில் திமுகவில் உட்கட்சி மோதல் வெடித்திருக்கு. கடந்த சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக அதிக இடங்களை வென்றது. திமுக பின்தங்கியது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டசபை தொகுதிகள் இருக்குது. 2021 சட்டசபை தேர்தலில் 9 இடங்கள் அதிமுகவினரும், கோவை தெற்கில் பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன் வெற்றி பெற்றாங்க. ஒரு இடத்தில் கூட பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறலை. இதனால் கொங்கு மண்டலத்தில் இந்த முறை திமுக அதிக கவனம் செலுத்தி வருது. கொங்கு மண்டல பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செயல்பட்டு வரார். செந்தில் பாலாஜியை எடுத்துக்கொண்டா கல யதார்த்தத்தை அறிந்து வாக்குகளை மொத்தமாக அள்ளும் வகையில் களப்பணி செய்யக்கூடியவர். இதனால தான் முதல்வர் ஸ்டாலின் அவரை கொங்கு பொறுப்பாளராக நியமிச்சிருக்கார். செந்தில் பாலாஜியின் களப்பணிக்கு 2022 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலே சாட்சி. கோவை மாநகராட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. அதேபோல பிற கொங்கு பகுதிகளில் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக ஆதிக்கம் செலுத்தியது. விரைவிலே சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு. செந்தில் பாலாஜி தலைமையில் கோவை திமுகவினர் தீவிரமாக களப்பணியை தொடங்கியிருக்காங்க. இரவு பகல் பாராமல் திமுகவினர் பம்பரமாக சுழல்றாங்க. கோவையில் பிப்ரவரி 22, பிப்ரவரி 27 ஆகிய தேதிகளில் 2 மாநாடுகளை நடத்த செந்தில் பாலாஜி முடிவெடுத்திருக்கார். இதற்கிடையே தான் திமுகவில் உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த மோதல் என்பது கோவை திமுகவினரும் செந்தில் பாலாஜியின் கரூர் கம்பெனி ஆட்களும் இடையே வெடிச்சிருக்கு. அதே வேளையில் கோவை திமுகவினருக்கு செந்தில் பாலாஜி வேறு பணிகளை வழங்கி இருக்காராம். செந்தில் பாலாஜி உத்தரவின்படி கோவை திமுகவினர் பூத் வாரியா டேட்டாக்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்டர் செந்தில் பாலாஜியின் காதுக்கு சென்றிருக்கு. தேர்தல் வரும் நேரத்தில் உட்கட்சி மோதல் கூடாது, அப்படி நடந்தால் திமுகவை பலப்படுத்தி விடும் என்பதை நன்கு உணர்ந்திருக்கிற செந்தில் பாலாஜி அதிருப்தியில் உள்ள கோவை திமுகவினரை சமாதானப்படுத்தும் பணிகளையும் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜியே எதிர்த்து அவரையே தனது சொந்த தொகுதிக்குள் நுழையாமல் கரூர் மக்கள் செய்கிறார்கள் என்கின்ற பேச்சுகளும் தற்போது அடிபட்டு கொண்டுதான் இருக்கிறது.